அண்மை செய்தியாக வீடு வீடாக திமுகவினர் தங்களுடைய பரப்புரையை தொடங்கியிருப்பது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதுமே வீடு வீடாக மக்களை சந்திக்கும் பணியில் திமுகவினர் தற்போதிருந்தே தீவிரம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்தே ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பின் அடிப்படையில் அவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வருவதாக அண்மை தகவலை கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது குறித்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினர் இன்றைய தினம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பின் கீழாக மக்களை சந்தித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது மக்களை சந்திக்கும் பொழுது ஒரு 6 கேள்விகள் அடங்கிய அந்த கேள்விக்கான அந்த பேப்பரையும் கொடுத்து மக்களிடம் வழங்குவதாகவும் மக்களிடம் கருத்துக்களை கேட்பதாகவும் அறிய வருகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் ஆழ்வார்பேட்டையில் ஓரணியில் தமிழ்நாடு அதன் மூலமாக மக்களை வீடு வீடாக சென்றும் சந்தித்திருக்கிறார். தமிழகம் முழுக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அவர்கிட்ட கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜேஷ், வணக்கம். 2026 தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது அப்படின்னாலும் கூட திமுக முன்னதாகவே பரப்புரையில தீவிரம் காட்டி வருவதாக நம்ம அறிய வருகிறோம். இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ன செயல் திட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள்? மக்கள்கிட்ட போறப்ப என்னென்ன விஷயங்களை அவங்க தெரியப்படுத்துறாங்க, என்ன கருத்துக்களை கேட்கிறாங்க? கூடுதல் விவரங்களை நீங்க வழங்கலாம். கௌதமி, தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8-9 மாதங்கள் தான் இருக்கிறது. 2026 ஏப்ரல் மாதத்தில் இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தின் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக போட்டி போட்டு தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக திமுக இன்றைய தினமே தேர்தல் பணிகளை தொடங்கி இருந்தாலும் கூட இன்னொரு 4 நாட்களில், அதாவது ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். திமுகவை பொறுத்தவரையிலே முதலமைச்சர் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் என பலரும் தங்களுடைய பகுதிகளில், தங்களுடைய தொகுதிகளில், மாவட்டங்களில் இறங்கி ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பிலே அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் வீடு வீடாக செல்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு படிவத்தை கொடுக்கிறார்கள். அந்த படிவத்திலே 6 கேள்விகள் இருக்கின்றது. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் ஓரணியில் வாருங்கள், திமுக அணிக்கு வாருங்கள், திமுகவிற்கு வாக்களியுங்கள், நாம் ஒற்றுமையாக இருந்து தமிழ்நாட்டினுடைய அந்த மாநில சுயாட்சியை, மாநில உரிமையை மீட்டெடுப்போம், அதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தை ஆதரிப்பீர், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்கள் பக்கம் எங்களுடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்துங்கள் என்று அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். திரையிலேயே நீங்கள் ஒருபுறம் பார்க்கலாம், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு வீடாக சென்று கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தொடங்கி கிளை செயலாளர் வரை அவரவர் பகுதிகளில் அவரவர் வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகளுக்கும் சென்று இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், திமுக வெர்சஸ் அதிமுக என்று இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்காமல் திமுக வெர்சஸ் பாஜக என்று திமுகவினர் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். அதாவது நமக்கான எதிரி என்று திமுகவினர் அவர்கள் கட்டமைப்பது என்னவென்றால் பாஜகவினர் தான். தமிழ்நாட்டிற்கு ஆபத்தாக இருப்பது பாஜகவும் மத்திய அரசும் தான் இருக்கிறது என்று அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த படிவத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சிலவற்றை நான் வேகமாக படிக்கின்றேன். எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மகளிர் தங்களுடைய உரிமை தொகையை தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா? விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடைய நலன்கள் காத்திட வேண்டுமானால் நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என திமுகவினர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். மேலும் டெல்லியின் அதிகாரத்திற்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதல்வர் என்றும் திமுகவினர் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். நிலையான ஆட்சியை வழங்கிட அனுபவம் மிக்க மு க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்றும், அப்படியானால் நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஓரணியில் தமிழ்நாடு என்று கரம் கோருங்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த படிவத்தை அவர்கள் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, விவசாயிகள் குறிப்பாக நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டுமா,
மீனவர்கள் விவசாயிகளுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டுமா, அதற்கு நீங்கள் திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 8-9 மாதங்கள் இருந்தாலும் இப்போதே அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக மீதான எந்த விமர்சனத்தையும் அவர்கள் புறந்தள்ளிவிட்டு நேரடியாக பாஜக மத்திய அரசு தான் நம்முடைய எதிரி என்று இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். காரணம், தற்போது அதிமுக ஆளும் கட்சியாக இல்லை, அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டையோ அல்லது அவர்கள் மீது ஒரு புகாரையோ பொதுமக்களிடம் முன்வைத்தால் அது எடுபடாது. மத்திய அரசாக ஆளும் அரசாக இருக்கக்கூடிய பாஜக அரசை குறிவைக்கும் போது மத்திய அரசு மீதான வெறுப்பை தங்களுக்கான அந்த ஆதரவாக வாக்குகளாக மாற்றுவதற்கான முயற்சியிலே திமுக ஈடுபட்டிருப்பதாக தெரிகின்றது. தற்போதே தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. தொடர்ந்து இன்னும் நாட்கள் செல்ல செல்ல கடுமையான குற்றச்சாட்டுகளும் மிக கடுமையான அந்த தேர்தல் பிரச்சாரமும் நடைபெற இருப்பது என்பதை இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரமே எடுத்துக்காட்டாக நமக்கு தெரிவிக்கின்றது.